இடியாப்பம் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதுக்காக மாவு அரைச்சு நல்லா இட்லி ஊத்திட்டு நம்ம பெரிய இடியாப்பம் மிஷின் வச்சு கஷ்டப்பட்டு திருகி புளிவோம். அந்த மாதிரி இல்லாம மாவு அரைச்சிட்டு ஈஸியா நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியா நம்ம வீட்டுல இருக்கிற முறுக்கு பொடி இடியாப்பம் வச்சு அதை வச்சே இன்னைக்கு நம்ம புழுங்கல் அரிசி இடியாப்பம் நல்லா நூலா இது மாதிரி செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். வெல்கம் டு அம்முமாஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ள போய் வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். நம்ம பாரம்பரியமான இடியாப்பம் செய்ய போகிறோம். அதுக்காக 1/2 கிலோ இட்லி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை 3 முறை நல்லா கழுவி எடுத்து அதுக்கப்புறமா 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இடியாப்பத்துக்கு ஒயிட் குருமா செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்கலாம். நான் தேங்காய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் சூடானதுக்கப்புறம் சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக இது மாதிரி கல்பாசி சேர்த்துக்கலாம். கல்பாசி சேர்த்தணும் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகம், இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட் சின்னதாக ஒன்று எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறிகள் இது கூட காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த காய்க்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் வேகிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 7-8 முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கும் போது நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்லா இருக்கும். 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக சின்னதாக 5 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதில் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் காய் நல்லா வெந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம தேங்காவும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒயிட் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்குங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளியை இந்த சமயத்தில் போடலாம். இப்போ போட்டோம் அப்படின்னா அந்த தக்காளியோட நிறம் குழம்புல வராமல் இருக்கும். அதுக்காக இந்த சமயத்தில் உள்ளே சேர்த்துக்கலாம். வதக்கும் போது போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வதக்கும் போது போட்டோம் அப்படின்னா குழம்பு ஒயிட்டாக இருக்காது. இப்போ தேவையான அளவுக்கு இன்னொரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு திக்னஸில் நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த ஒயிட் குருமா பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்பத்துக்கு செய்கிறோம். அதனால இந்த திக்னஸில் இருந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க, அப்போ சரியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக கொதிக்கட்டும். இப்போ ஒயிட் குருமா பார்த்தீங்க அப்படின்னா அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இடியாப்பம் ரெடி பண்ணலாம். இடியாப்பத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒயிட் குருமா எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால நான் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இடியாப்பத்துக்கு என்ன சைடிஷ் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரிசி ஊற வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இதை நான் கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைச்சிக்க போகிறேன். மிக்சியில் கூட அரைக்கலாம். மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும் இடியாப்பத்துக்கு. அந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா மிக்சியில் கூட அரைக்கலாம். நான் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸாக பாருங்கள், வெண்ணெய் மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இதை வலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிடணும். இடியாப்பத்துக்கு எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரவையாக அரைச்சிடக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிடணும். இதை எடுத்துக்கலாம்.
மாவு பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சி எடுத்தது திக்காக இருக்குது. கொஞ்சம் மாவு தண்ணி நான் வச்சுருக்கேன், அதை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி மாதிரி இதை கலந்துக்கணும். மாவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திக்னஸ், அதாவது வந்து தண்ணி மாதிரி, இந்த மாதிரி மோர் மாதிரி கெட்டியான மோர் மாதிரி இருக்கணும். இது மாதிரி இருந்ததுன்னா சரியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். தேங்காயோ நல்லெண்ணெயோ எது வேணாலும் விட்டுக்கலாம். கடாயை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே மாவை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்க அடுப்பு. இப்போ வந்து கலரிக்கிட்டே இருக்கணும். அரிசி மாவு அப்படிங்கிறதுனால டக்குன்னு நம்மளுக்கு கெட்டி ஆகிடும். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது உப்பு சேர்க்கலை, இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு சாப்பிட்றதா இருந்தால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல். இப்போ கலந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி கெட்டியாகும். இப்போவும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்காக ஒட்டாமல் வர வரைக்கும் இந்த மாவை நம்ம கிளறி எடுத்துக்கணும். இப்போ மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி கடாயில் சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்தாச்சு. இதை வந்து வேறொரு பிளேட்டுக்கு உடனேவே மாற்றிக்கணும். அப்படியே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு சைடு வெந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கை தொடுற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பிசைஞ்சு கொடுக்கணும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். அதாவது எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்தால் போதும். மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். 3ஆக பிரிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சாஃப்டாக பிசைறதுக்காக 3ஆக பிரித்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் 2ஆக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுக்க போகிறோம். இது வந்து நம்ம முறுக்கு படியில் தான் நான் இன்றைக்கி வந்து இடியாப்பாச்சில் தான் வச்சு பிசைஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி சிலிண்டர் சைஸில் நம்ம உருட்டிக்கலாம். உள்ளர போகிற மாதிரி இந்த மாதிரி சிலிண்டர் சைஸில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சிலிண்டர் சைஸில் உருட்டிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற இடியாப்ப குழலுக்கு ஏற்ற அளவுக்கு இது மாதிரி உருட்டிக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெந்த உடனே புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வேக வச்சுக்கலாம். இப்போ இடியாப்ப மாவு வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மேலே ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக இட்லி தட்டு கூட வச்சுக்கலாம். இதில் நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு வச்சு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி மிதமான தீயில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா சரியா இருக்கும். இப்போ சரியா ஒரு 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இடியாப்பமெல்லாம் வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டக்கூடாது. நல்லா வெந்துருச்சு, நல்லா சைனிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து சூடோடையே இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். அடுத்தது பிழியலாம். இடியாப்பம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நூல் நூலாக வந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாது, சூப்பராக இருக்கும். புழுங்கல் அரிசி இடியாப்பம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிர் உதிராக வந்திருக்குன்னு. இந்த இடியாப்பம் பிழியறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இடியாப்பம் நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ சாஃப்டா இருக்கு. புழுங்கல் அரிசியில இந்த மாதிரி ஈஸியா இடியாப்பம் நீங்களும் செஞ்சு பாருங்க. கூடவே பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் குருமாவும் சூப்பரா இருக்கும். ரெண்டுமே சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும்.